ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த விவசாயிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. தன்னோட மகன்களை எப்படி திருத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு நாள் அந்த பயலுகளை கூப்பிட்டாரு. அந்த விவசாயி, நான் இன்னைக்கு 2 போட்டி வைக்க போறேன். ஜெயிக்கிறவங்களுக்கு என்னோட எல்லா சொத்தையும் கொடுப்பேன்னு சொன்னாரு. உடனே அந்த 3 மகன்களுக்கும் 3 கரும்பு கட்டுகளை கொடுத்து, இதெல்லாம் பிரிச்சு ஓடைங்க, இதுதான் முதல் போட்டின்னு சொன்னாரு. உடனே அந்த 3 மகன்களும் அந்த கட்டை பிரிச்சு ஒவ்வொரு கரும்பா எடுத்து ஈஸியா எல்லா கரும்பையும் உடைச்சிட்டாங்க. இத பார்த்த அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே, அதே மாதிரி திரும்பவும் 3 கரும்பு கட்டை அவங்க கிட்ட கொடுத்து, இப்ப இந்த கட்டை பிரிக்காம எல்லா கரும்பையும் ஒரே நேரத்துல உடைக்கணும், இதுதான் 2வது போட்டின்னு சொன்னாரு. ஆனா இந்த தடவை எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவங்களால அந்த முழு கரும்பு கட்டை உடைக்க முடியல. அப்பத்தான் அந்த விவசாயி சொன்னாரு, நீங்களும் இந்த கரும்புகள் போலத்தான் தனித்தனியா இருந்தா உங்களை ஈஸியா உடைச்சிருவாங்க. அதே நேரத்துல ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. இத கேட்ட அந்த 3 பேருக்கும் அப்பத்தான் உண்மை புரிஞ்சுச்சு. இத்தனை நாள் 3 பேரும் தங்களுக்குள்ள சண்டை போட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க 3 பேரும் ஒண்ணாவே விவசாயம் செஞ்சாங்க. நிறைய உழைப்பை அவங்க கொடுத்ததால கொஞ்ச நாளையே பணக்காரங்களா மாறிட்டாங்க அந்த அண்ணன் தம்பிகள் 3 பேரும்.